ஹரியானா சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக இன்று தேர்தல் நடைபெற்று வருகிறது. மாநிலத்தில் மொத்தமுள்ள 90 தொகுதிகளுக்கும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் மக்கள் வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். மொத்தம் 1031 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். ஹரியானா சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் மத்திய அமைச்சரும் அம்மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சருமான மனோகர் லால் கட்டார் முதல் ஆளாக வந்து வாக்கு செலுத்தினார். இதேபோல் ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்களை வென்ற துப்பாக்கி சூடு வீராங்கனை மனு பாக்கரும் வரிசையில் நின்று ஜனநாயக கடமையை ஆற்றினார். மும்பையின் முதல் சுரங்க வழித்தட மெட்ரோ சேவையை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். பிரதமர் மோடி வாஷிம் மற்றும் தானேயில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 56,100 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்ட பணிகளை தொடங்கி வைக்கிறார். முன்னதாக ஜெகதாம்பா மாதா கோவிலில் பிரதமர் சாமி தரிசனம் செய்கிறார். சத்தீஸ்கரில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 36 மாவோயிஸ்டுகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். நாராயண்பூர் மற்றும் தண்டேவாடா மாவட்டத்தின் எல்லையில் உள்ள அபுஜ்மாத் வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருப்பதாக வந்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டை நடத்தினர். சர்ச்சைக்குரிய இஸ்லாமிய மத போதகரான ஜாக்கிர் நாயக்கின் பாகிஸ்தான் பயணம் குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. இந்தியாவில் தேடப்படும் குற்றவாளியான ஜாக்கிர் நாயக்கிற்கு பாகிஸ்தான் அரசு சிறப்பான வரவேற்பு அளித்ததில் ஆச்சரியமில்லை என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அக்டோபர் 15, 16 ஆகிய நாட்களில் பாகிஸ்தான் செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதிலும் நிச்சயமற்ற நிலை நீடிக்கும் நிலையில் இந்தியா மட்டும் இனிமையான இடமாக திகழ்வதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். கௌடில்யா பொருளாதார மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் இந்தியா மீதான உலக நாடுகளின் நம்பிக்கை அதிகரித்திருப்பதாக கூறினார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி பொறுப்பேற்று 100 நாட்கள் நிறைவு பெற்றதை அடுத்து அவரது சாதனைகளை பட்டியலிட்டு காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. வக்பு சட்ட திருத்தத்தை மறு ஆய்வுக்கு அனுப்ப வைத்தது, நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை மக்களவையில் கையாண்டது உள்ளிட்ட பலவற்றை சுட்டிக்காட்டி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. லடாக் செக்டாரில் உள்ள இந்திய எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே சீனா கட்டுமானங்களை வேகமாக விரிவுபடுத்தி வருவதாக விமானப்படை தளபதி மார்ஷல் அமர்பிரீத் சிங் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர் ஆயுத உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பத்தில் சீனாவை பின்னுக்கு தள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இரவு நேரத்தில் பரவலாக மழை பெய்தது. கடலூர், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களின் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் காலை நேரத்தில் சூழல் குளு குளுவென மாறியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த ஒரு வாரமாக பொதுமக்களுக்கு அதிர்ச்சி கொடுத்து வந்த தக்காளியின் விலை இன்று லேசாக குறைந்துள்ளது. நேற்று மொத்த விற்பனை சந்தையில் 65 ரூபாய்க்கும் சில்லறை விற்பனையில் 80 ரூபாய்க்கும் விற்கப்பட்ட தக்காளி இன்று சற்று குறைந்து மொத்த விற்பனை சந்தைகளில் 60 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் நடுத்தரவாசிகள் நிம்மதி அடைந்துள்ளனர். ஆயுத பூஜை உள்ளிட்ட தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 13ஆம் தேதி சொந்த ஊரிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூருவுக்கு திரும்பும் வகையில் பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களிலும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படை தினத்தை ஒட்டி நாளை சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படை சாகசம் நடைபெற உள்ள நிலையில் இதனை காண வரும் பொதுமக்களுக்கு வசதியாக கூடுதல் பேருந்துகள் இயக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பூங்கா மற்றும் டிஎம்எஸ் மெட்ரோ ரயில் நிலையங்களிலிருந்து 25 சிற்றுந்துகள் இயக்க உள்ளதாக மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்திருக்கிறது. SC/ST பிரிவினருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க அனுமதி அளிக்கும் உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மனுக்களை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மனுவை விசாரித்த 7 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அரசியல் சாசன அமர்வு அளித்த தீர்ப்பில் எந்த தவறும் இல்லை என தெரிவித்தனர்.
தமிழ்நாட்டில் குலத்தொழிலை அனுமதிக்க மாட்டோம் என சொல்லும் திமுகவை ஏன் எதிர்க்கவில்லை என்று விஸ்வகர்மா சமுதாயத்தினர் மத்தியில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஆவேசமாக பேசும் வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் பேசிய அவர், மத்திய அரசின் விஸ்வகர்மா தொழில் திட்டத்தை தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் அமல்படுத்தவில்லை என்று கூறினார். கனிம வளங்களுக்கு மாநில அரசுகள் வரி விதிக்க தடையில்லை என்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கோரிய மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கனிம வளங்கள் மீதான வரி விதிப்பிற்கு மாநில அரசுகளுக்கு உரிமை உள்ளது என்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்யக்கோரி பல்வேறு தரப்பினரும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். சென்னையில் திருப்பதி திருக்குடை ஊர்வலத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது உயிரிழந்த காவலரின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் 25 லட்சம் ரூபாய் நிவாரணமும் அறிவித்துள்ளார். கொரட்டூர் காவல் ஆய்வாளர் முத்துக்குமார் மரணமடைந்ததற்கு முதலமைச்சர் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவின் ஜாமீன் மனுவை சிறப்பு நீதிமன்றம் 2வது முறையாக தள்ளுபடி செய்தது. சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த நிதி நிறுவனத்தில் 24 கோடியே 50 லட்சம் ரூபாயை மோசடி செய்ததாக அந்நிறுவனத்தின் இயக்குநர் தேவநாதன் யாதவ் உட்பட 6 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். கோவையில் 260 கோடி ரூபாயில் அமையும் ராணுவ தொழில் பூங்காவிற்கு சுற்றுச்சூழல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த வாரப்பட்டி ஊராட்சியில் 422 ஏக்கர் பரப்பளவில் ராணுவ தொழில் பூங்கா அமைக்கும் பணியில் டிட்கோ ஈடுபட்டுள்ளது. இந்த திட்டம் மூலம் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்த பெங்களூருவைச் சேர்ந்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். முன்னதாக ராஜேஷ்குமார், சாய் பாலாஜி ஆகிய இருவரை கைது செய்து அவர்களிடமிருந்து 68,000 ரூபாய் மதிப்புள்ள 42 கிராம் மெத்தபெட்டமைனை போலீசார் பறிமுதல் செய்தனர். சென்னை கோவிலம்பாக்கத்தில் 1000 கிலோ குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மடிப்பாக்கத்தில் பழக்கடையில் குட்கா விற்ற பெண் தந்த தகவலின் அடிப்படையில் ராஜேஷ் என்பவரது குடோனில் சோதனை செய்த போலீசார் மூட்டைகளாக குட்கா பொருட்கள் மற்றும் ஸ்விஃப்ட் காரை ஒன்றையும் பறிமுதல் செய்து அவரை கைது செய்தனர். முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் தொடங்கி வைத்தார். அக்டோபர் 4ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டிகள் சென்னை, செங்கல்பட்டு, மதுரை, திருச்சி, கோவை என 5 இடங்களில் நடைபெறுகின்றன. அமலாக்கத்துறை வழக்கு விசாரணைக்காக அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரே நாளில் 2 முறை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கு விசாரணைக்காக காலையில் ஆஜரான அவர் அதே வழக்கில் சாட்சிகள் விசாரணைக்காக மாலையில் நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜரானார். துபாய் மற்றும் மலேசிய நாடுகளில் இருந்து சென்னைக்கு விமானங்களில் கடத்தி கொண்டுவரப்பட்ட 6 கிலோ தங்கம் விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. மொத்தமாக 4 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 6 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட 4 சர்வதேச கடத்தல் கும்பலுடன் தொடர்புடையவர்கள் என உறுதி செய்யப்பட்டுள்ளது. வாக்களிக்க முடியாத மக்களுக்கும் துணை நிற்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்று திமுக எம்பி கனிமொழி கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் சிலுவைப்பட்டியில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு குடியிருப்புகள் திறப்பு விழாவில் பேசிய அவர் இலங்கை தமிழர்களின் குடியுரிமைக்காக மத்திய அரசுடன் தொடர்ந்து போராடி வருவதாக தெரிவித்தார். சென்னை ஓஎம்ஆர் கந்தஞ்சாவடி பகுதியில் உள்ள சாலையின் நடுவே உள்ள பள்ளம் மூடப்படாததால் கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ஏற்கனவே ஒருபுறம் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெறுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வரும் நிலையில் தற்போது இந்த பள்ளத்தாலும் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் இரவு பெய்த மழைக்கு ராஜீவ்காந்தி சிலை சர்வீஸ் சாலையில் தண்ணீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். இதேபோல் ரெட்டித்தோப்பு பகுதியை இணைக்கும் ரயில்வே பாலத்தின் கீழும் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இரும்பேடு, பையூர், லட்சுமி நகர், வடுகசாத்து, முள்ளிப்பட்டு உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை கொட்டி தீர்த்தது. தூத்துக்குடி
தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகாவிற்குட்பட்ட பகுதிகளில் உள்ள தாமிரபரணி ஆற்றின் கரையோரங்களில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் விதமாக பேரிடர் மீட்பு குழுவினர் ஆய்வு பணிகளை மேற்கொண்டனர். அப்போது கடந்த ஆண்டு மழை வெள்ளத்தால் சேதமடைந்த ஏரல் தாமிரபரணி ஆற்று பாலத்தை அதிகாரிகள் பார்வையிட்டனர். தமிழ்நாடு வணிகர் சங்கங்கள் பேரவை அமைப்பிலிருந்து மறைந்த வெள்ளையனின் மகன் டைமண்ட் ராஜா நீக்கப்பட்டதாக புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். டைமண்ட் ராஜா வெறும் 7 மாவட்ட தலைவர்களின் ஆதரவுடன் தன்னைத்தானே தலைவராக நியமித்துக் கொண்டதாக குற்றம் சாட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் கனகம்மா சத்திரம் அருகே திடீரென சாலையின் குறுக்கே ஓடிய 4 வயது குழந்தை சிறிய சரக்கு வாகனம் மோதியதில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூலி தொழிலாளி துர்கா பிரசாத்தின் 4 வயது மகன் ஜெகன் சாய் விபத்தில் உயிரிழந்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தேனி மதுராபுரியில் அமைந்துள்ள பேக்கரி ஒன்றில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்று வரும் வீடியோ வெளியாகியுள்ளது. அதன் அருகே பார் நடத்தி வரும் மாவட்ட ஒன்றிய திமுக செயலாளர் சக்கரவர்த்தி அரசு அனுமதிக்கப்பட்ட நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் அருகிலிருந்த பேக்கரியில் வைத்து மது விற்பனை செய்து வருவதாக புகார் எழுந்திருக்கிறது. பட்டா பெயர் மாற்றத்திற்கு 5000 ரூபாய் லஞ்சம் பெற்ற கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை பெண் சர்வேயர் கைது செய்யப்பட்டார். பெரிய குமட்டி என்ற இடத்தில் வைத்து வெங்கடேசனிடமிருந்து 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது நிர்மலாவை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் சிந்தாமணி தேசிய நெடுஞ்சாலையில் சிறிய சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உட்பட 2 காயமடைந்தனர். அதிகமாக வைக்கோல் ஏற்றிச் சென்றதால் பாரம் தாங்காமல் வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக கூறப்படும் நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து ஈரோடு மாநகராட்சி பகுதிகளில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த சாலையோர கடைகளின் போர்டுகள், விளம்பர பதாகைகள் உள்ளிட்ட ஆக்கிரமிப்புகளை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். மேலும் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர். தஞ்சாவூரில் நடைபெற்று வரும் டெல்டா வேளாண் மற்றும் உணவு கண்காட்சியில் 50 வகையான நாட்டு இன வாழை பழங்கள் இடம்பெற்றுள்ளன. திலகர் திடலில் நாளை வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் தென்னை விவசாயிகளின் 105 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இது தவிர சிறப்பு கருத்தரங்குகளும் நடைபெற்று வருகின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடி காந்திநகர் பகுதியில் சாலையில் சென்ற இளம் பெண் மூடப்படாத கால்வாயில் தவறி விழுந்ததை தொடர்ந்து வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே திறந்து கிடக்கும் கால்வாயை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் செய்களத்தூர் கிராமத்தில் உள்ள கண்மாயின் கரைகளை பலப்படுத்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஆண்டு பருவமழை பெய்த சமயத்தில் கரைகள் உடைந்து விளைநிலங்களுக்குள் வெள்ளம் புகுந்து கடுமையான சேதத்தை ஏற்படுத்திய நிலையில் இந்த முறை முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை எழுந்திருக்கிறது. அரியலூரில் கடந்த 2018ஆம் ஆண்டு சிறுமியை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்த இளைஞருக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி மாவட்ட மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. குற்றவாளியான அருள் செல்வன் என்பவர் 10,000 ரூபாய் அபராதமும், கடத்தலுக்கு துணையாக இருந்த சிறுமியின் சித்தப்பா பழனிசாமிக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் கண்டெய்னர் லாரியை முந்திச் செல்ல முயன்ற அரசு பேருந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்து 11 பேர் காயமடைந்தனர். மதுரையிலிருந்து திருச்செந்தூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து எட்டயபுரம் அருகே முன்னால் சென்ற கண்டெய்னர் லாரியை முந்திச் செல்ல முயன்ற போது லாரி மீது உரசி விபத்துக்குள்ளானது. தமிழ்நாட்டில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக தான் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என்று அமைச்சர் சக்கரபாணி நம்பிக்கை தெரிவித்தார். சென்னை வில்லிவாக்கத்தில் நடைபெற்ற திமுக நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சக்கரபாணி 2026 சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் உள்ள தொகுதிகளில் திமுக தான் வெற்றி பெறும் என்றார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே திறப்பு விழா கண்டும் திறக்கப்படாத அரசு துணை சுகாதார நிலையத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. எருமனூர் கிராமத்தில் உள்ள சுகாதார நிலையத்திற்கு இதுவரை மருத்துவர்கள் உட்பட பணியாளர்கள் நியமிக்கப்படாததால் பூட்டியே கிடக்கிறது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் முல்லை பெரியாறு ஆற்று பாலத்திற்கு கீழ் கிடந்த மூதாட்டி ஒருவரின் சடலத்தை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். முல்லை பெரியாறு ஆற்று பாலத்தின் கீழ் மரத்தின் அடியில் சிக்கியிருந்த மூதாட்டியின் சடலத்தை மீட்ட நிலையில் உயிரிழந்தவர் அணைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஒச்சம்மாள் என்பது தெரிய வந்தது.
திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே மனைவியை அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்ற ஜோதிடரை 3 நாட்களுக்கு பின்னர் போலீசார் கைது செய்தனர். ஆதிக்குடி கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் தனது மனைவி அனுசியா மீது சந்தேகப்பட்டு அடிக்கடி தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. வடசென்னை அனல்மின் நிலையத்தில் சாம்பல் கழிவு கால்வாயில் தவறி விழுந்த லாரி ஓட்டுநரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஜெகநாதபுரத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் நாகராஜ் என்பவர் அனல்மின் நிலையம் அருகே சிறுநீர் கழிக்க சென்றபோது சாம்பல் நீரை வெளியேற்றும் கால்வாயில் தவறி விழுந்து காணாமல் போனதாக கூறப்படுகிறது. திருப்பதி லட்டு விவகாரம் வைணவம் தொடர்பான பிரச்சனை என்பதால் சைவத்தைச் சேர்ந்த நான் அது பற்றி பேச மாட்டேன் என மதுரை ஆதீனம் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வைகை அணையை தூய்மைப்படுத்துவதாக கூறி தன்னிடம் சிலர் பணம் கேட்டு மிரட்டியதாக புகார் தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் தொட்டியம் பகுதியைச் சேர்ந்த திமுக மகளிர் அணி நிர்வாகிகள் தங்களை மிரட்டிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முசிறி டிஎஸ்பியிடம் புகார் மனு அளித்தனர். மாவட்ட மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர் ரேணுகா உள்ளிட்ட நிர்வாகிகளை புலனாய்வு பத்திரிகையாளர் என கூறிக்கொண்டு தொடர்பு கொண்ட மர்ம நபர் தாங்கள் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் அதனை அம்பலப்படுத்துவேன் என கூறி மிரட்டியதாகவும் போலீசில் புகார் அளித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே மத நல்லிணக்க விழாவை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட ஆடுகள் பலியிடப்பட்டு மெகா விருந்து வைக்கப்பட்டது. சீவலாத்தி கிராமத்தில் அமைந்துள்ள 500 ஆண்டுகள் பழமையான கண்டுமேக்கியார் தர்காவில் இந்துக்களும் ஒன்றிணைந்து 100க்கும் மேற்பட்ட ஆடுகளை பலியிட்டு பூசை செய்து வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே அரசு பேருந்து திடீரென டயர் வெடித்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான நிலையில் பயணிகள் அனைவரும் காயமின்றி உயிர் தப்பினர். மாவிலோடையிலிருந்து விளாத்திக்குளம் நோக்கி சென்ற 77A என்ற அரசு பேருந்து கரிசல் குளம் என்ற இடத்தில் டயர் வெடித்து விபத்துக்குள்ளாகி பள்ளத்தில் கவிழ்ந்தது. நீலகிரி மாவட்டம் உதகையிலிருந்து கோத்தகிரி செல்லும் சாலையில் 3 குட்டிகளுடன் புலி சாலையில் உலா வந்த வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. தொட்டபெட்டா அருகே உள்ள சாலையில் எடுக்கப்பட்ட இந்த காட்சிகள் வைரலாகி வரும் நிலையில் இதுகுறித்து வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்கிறது. கேரள ஏடிஎம் கொள்ளையின் தாக்கியதில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணன், டிஎஸ்பி இமயவர்மன் உள்ளிட்ட பலர் சால்வை மற்றும் மாலை அணிவித்தும் இனிப்பு ஊட்டியும் உற்சாக வரவேற்பு அளித்து வீட்டுக்கு வழி அனுப்பி வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் காவிரி ஆற்றில் நேரடியாக கழிவுநீர் கலக்கப்படுவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளிலிருந்து இறைச்சி கழிவுகள் மற்றும் கழிவுநீர் ஆகியவை நேரடியாக ஆற்றில் கலக்கப்பட்டு மாசடைந்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. புதுக்கோட்டையில் பெய்த கனமழை காரணமாக சில வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் உடனடியாக மோட்டார் வரவழைக்கப்பட்டு தண்ணீர் அப்புறப்படுத்தப்பட்டது. சுமார் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்ததால் தாழ்வான பகுதிகளின் சாலையில் தண்ணீர் தேங்கியது. தென்காசி அருகே அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என குற்றம் சாட்டி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. களப்பாக்குளம் பஞ்சாயத்துக்குட்பட்ட அம்மா நகர், நேதாஜி நகர், தாசையா நகர் ஆகிய பகுதிகளில் கடந்த 2 ஆண்டுகளாக சாலை, தெருவிளக்கு, வாருக்கால் உள்ளிட்ட எந்தவித வசதிகளும் செய்து தரப்படவில்லை என புகார் எழுந்தது. கள்ளக்குறிச்சி அருகே சாமுண்டீஸ்வரி கோவில் உண்டியலை தூக்கிய மர்ம நபர்கள் பணத்தை திருடிவிட்டு உண்டியலை ஏரிக்கரையில் வீசிச் சென்றனர். தண்டலை கிராமத்தில் உள்ள சாமுண்டீஸ்வரி கோவிலில் இருந்த எவர் சில்வர் உண்டியலை தூக்கிய மர்ம நபர்கள் அருகில் உள்ள ஏரியில் உண்டியலை வீசிச் சென்றனர். கோவாவில் இருந்து பிஸ்கட் மற்றும் ஓட்ஸ் அட்டை பெட்டிகளுக்கு இடையே மது பாட்டில்களை மறைத்து எடுத்து வந்த நபரை கோவில்பட்டி அருகே போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் கோவாவில் இருந்து வந்த லாரியில் 24 பெட்டிகளில் 1896 மது பாட்டில்களை மறைத்து எடுத்து வந்த முனுசாமி என்பவரை கைது செய்தனர். காஞ்சிபுரம் அருகே சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளால் பலமுறை விபத்துகள் ஏற்பட்டும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை என வாகன ஓட்டிகள் பலர் குற்றம் சாட்டுகின்றனர். வாலாஜாபாத் ஒரகடம் நெடுஞ்சாலையில் மாடுகள் சாலைகளில் சுற்றித் திரிவதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர்.
திண்டுக்கல் அருகே யூக்கலிப்டஸ் இலை பறித்துக் கொண்டிருந்த மூதாட்டியை காட்டெருமை தாக்கியதில் அவர் காயமடைந்தார். கொடைக்கானல் அப்சர்வேட்டரி பிரதான சாலையில் உள்ள யூக்கலிப்டஸ் மரத்தில் பானுமதி என்ற மூதாட்டி இலை பறித்துக் கொண்டிருந்த போது காட்டெருமை முட்டி தள்ளியது. நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக தென்காசி புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை ஆட்சியர் கமல் கிஷோர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். புதிய மாவட்டமாக உருவாக்கப்பட்ட தென்காசியில் 119 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் 95% பணிகள் முடிவடைந்த நிலையில் சுற்றுச்சூழல் அனுமதிக்காக திறக்கப்படாத சூழல் உள்ளது. 4 ஆண்டுகளாக வீட்டுமனை பட்டா வழங்காமல் காலதாமதம் செய்யப்படுவதை கண்டித்து பெரியகுளம் வட்டாட்சியர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி, சில்லுவார்பட்டி, டி வாடிப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் வசிக்கும் பட்டியலின மக்கள் தங்களுக்கு இலவச வீட்டுமனைகள் வழங்க வேண்டும் என கோரி மனு அளித்தனர். சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று பணிக்கு திரும்புமாறு ஆலை நிர்வாகம் வற்புறுத்துவது தொடர்பான வீடியோ வெளியாகியது. காஞ்சிபுரம் அருகே சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் தொழிற்சங்க அங்கீகாரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் புத்தக கண்காட்சி நடத்துவதற்காக 20 லட்சம் ரூபாய் நிதி அளித்து தமிழ்நாடு அரசு ஊக்கப்படுத்தி வருவதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கூறினார். தருமபுரியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தகடூர் புத்தக பேரவை இணைந்து நடத்தும் புத்தக கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்தார். முன்விரோதம் காரணமாக கார் ஓட்டுநரை கொலை செய்த வழக்கில் சென்னையைச் சேர்ந்த தொழிலதிபர் மற்றும் அவரது மகனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மந்தைவெளியைச் சேர்ந்த தொழிலதிபர் கிருஷ்ணமூர்த்தி, அவரது மகன் பிரதீக் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட 6 பேருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 14 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இரு மாநில மக்களிடையே பகையை உருவாக்கும் வகையில் பேசியதாக ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் புகார் அளித்தார். திருப்பதி லட்டு விவகாரத்தில் மத மோதலை தூண்டும் விதமாக அவர் பேசியதாக வழக்கறிஞர் குற்றம் சாட்டியிருக்கிறார். திண்டுக்கல் அருள்மிகு காளஹதீஸ்வரர் கோவிலில் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு 1000 பொம்மைகளை கொண்டு நவராத்திரி கொலு அமைக்கப்பட்டுள்ளது. விழாவையொட்டி கோவில் முழுவதும் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. நவராத்திரி கலை நிகழ்ச்சியில் பெண்கள் மட்டும் பங்கேற்ற வீணை கச்சேரி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றி கழக மாநாடு நடைபெறவுள்ள இடத்தில் நிலத்தை சமன் செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதற்காக மாநாடு நடைபெறவுள்ள 85 ஏக்கர் நிலப்பரப்பில் காணப்படும் விவசாய கிணறுகளை மூட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இஸ்ரேல் முதலில் ஈரானின் அணு ஆயுத தளங்களில் தான் தாக்குதல் நடத்த வேண்டும் என அமெரிக்க அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். ஈரான் மீது பதில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் யோசித்து வரும் நிலையில் முதலில் அணு ஆயுத தளங்களில் தாக்குதல் நடத்த வேண்டும் எனவும் எதுவாக இருந்தாலும் பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் எனவும் ட்ரம்ப் பேசியுள்ளார். மெக்சிகோவில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்த நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மீட்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் முகாம்களில் பொதுமக்கள் தங்க தேவையான ஏற்பாடுகள் கூடுதலாக செய்யப்பட்டு வருகின்றன. தைவானில் கிராத்தான் சூறாவளி காரணமாக ஏராளமான மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் கார் உள்ளிட்ட வாகனங்கள் சேதமடைந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் இந்த சூறாவளி காரணமாக 2 பேர் உயிரிழந்த நிலையில் 600 பேர் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை விடுவிக்க கோரி PTI கட்சியினர் தீவிரமாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தலைநகர் மட்டுமல்லாது ராவல்பிண்டியிலும் செல்போன் மற்றும் இணைய சேவை முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. ஏமனின் பல பகுதிகளில் ஹவுதி இலக்குகள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல்கள் நடத்தியுள்ளது. ஏமன் வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த அமெரிக்க ராணுவ ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சி குழு கூறியதை அடுத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது.
இஸ்ரேல் இடத்தில் தாம் இருந்தால் ஈரானின் எண்ணெய் கிடங்குகள் மீது தாக்குதல் தொடுப்பதற்கு பதில் மாற்று வழிகளை பற்றி சிந்தித்திருப்பேன் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இஸ்ரேலுக்கு தனது நிர்வாகத்தை விட வேறு யாரும் இந்த அளவுக்கு உதவவில்லை என குறிப்பிட்டார். அமெரிக்காவை தாக்கிய ஹெலன் சூறாவளியை பைடன் அரசாங்கம் மோசமாக கையாண்டதாக அதிபர் வேட்பாளர் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செலவிடப்பட வேண்டிய நிதி நாட்டில் இருக்கக்கூடாத மக்களுக்கு செலவிடப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். 2017ஆம் ஆண்டு இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு வந்து சென்ற பிறகு தனது குளியலறையில் ஒட்டு கேட்கும் கருவி கண்டுபிடிக்கப்பட்டதாக பிரிட்டன் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தாம் எழுதியுள்ள புத்தகத்தில் இஸ்ரேல் தனது நட்பு நாடுகளையே உளவு பார்த்ததாக குறிப்பிட்டுள்ளார். கிரீஸ் நாட்டில் மக்காச்சோளம் பயிருக்கு இடையில் சட்டவிரோதமாக 8300 கஞ்சா செடியை வளர்த்து வந்த 44 வயதுடைய விவசாயி கைது செய்யப்பட்டார். மேலும் இந்த அளவிற்கான கஞ்சா செடி ஒரே இடத்தில் பயிரிடப்பட்டது கிரீஸ் நாட்டில் இதுவே முதல் முறை என்று தெரிவித்த போலீசார் கஞ்சா செடியை முழுவதுமாக அழித்தனர். மேலும் இந்த கஞ்சா செடி இந்திய மதிப்பில் சுமார் 14 கோடி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று வரும் 9வது மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டியில் இன்று 2 லீக் ஆட்டங்கள் நடைபெற உள்ளன. பிற்பகல் 3:30 மணிக்கு ஷார்ஜாவில் நடைபெறும் போட்டியில் ஆஸ்திரேலியா இலங்கை அணிகள் மோதுகின்றன. தொடர்ந்து அதே மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் வங்கதேசம் இங்கிலாந்து அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று வரும் மகளிர் உலகக்கோப்பை T20 தொடரின் நேற்றைய ஆட்டத்தில் இந்தியாவை 58 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றது. முதலில் பேட் செய்த நியூசிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளுக்கு 160 ரன்கள் குவித்தது. இதையடுத்து பேட்டிங் ஆடிய இந்திய அணி 102 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. கோலாகலமாக நடைபெற்று வரும் இந்தியன் சூப்பர் லீக் தொடரில் இன்று 2 போட்டிகள் நடைபெற உள்ளன. மாலை 5 மணிக்கு ஜாம்ஷெட்பூரில் நடைபெற உள்ள போட்டியில் ஜாம்ஷெட்பூர் ஈஸ்ட் பெங்கால் அணிகள் மோதுகின்றன. தொடர்ந்து இரவு 7:30 மணிக்கு கொல்கத்தாவில் நடைபெறும் மற்றொரு போட்டியில் மோகன் பாகன் முகமதியன் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. இந்திய மகளிர் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக முறை ICC தொடர்களில் இந்திய அணியை வழிநடத்திய மித்தாலி ராஜின் சாதனையை ஹர்மன் பிரீத் முறியடித்துள்ளார். மித்தாலி ராஜ் 3 முறை ICC தொடர்களில் வழிநடத்தியதே சாதனையாக இருந்தது. அதேபோல் ஹர்மன் பிரீத் கவுர் 2018, 2020, 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் வழிநடத்தி சாதனை படைத்துள்ளார். IPL-இல் கடந்த 2021ஆம் ஆண்டு நீக்கப்பட்ட அன்கேப்டு வீரர் விதிமுறை தோனிக்காக மட்டுமே மீண்டும் கொண்டு வரப்பட்டுள்ளதாக முன்னாள் வீரர் முகமது கைஃப் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். தோனி போன்ற வீரருக்காக அடிப்படை விதிமுறைகளிலேயே இப்படி மாற்றம் செய்வதில் தவறில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தனது உடல்நலம் குறித்து தனக்காக பிரார்த்தனை செய்த அனைவருக்கும் தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாம் நலம் பெற பிரார்த்தனைகள் செய்த தன்னை வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிகர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய ரஜினிகாந்த் பூரண நலம் பெற வேண்டியும் வரும் 10ஆம் தேதி வெளியாக உள்ள வேட்டையன் திரைப்படம் வெற்றி பெற வேண்டியும் திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவிலில் அவரது ரசிகர்கள் சிறப்பு பூஜை செய்து வழிபாடு நடத்தினர். மேலும் தங்க ரதத்தை வடம் பிடித்து இழுத்தும் வழிபட்டனர். சுனைனா நடித்துள்ள ராக்கெட் டிரைவர் படத்தின் ட்ரெய்லரை நடிகர் சிம்பு வெளியிட்டுள்ளார். இந்த படத்தை அறிமுக இயக்குனர் ஸ்ரீராம் அனந்த சங்கர் இயக்கியுள்ளார். அறிமுக நாயகன் விஸ்வந்த் முன்னணி வேடத்தில் நடிக்கும் இந்த படத்தில் சுனைனா, ஜெகன் மற்றும் பலர் முக்கிய வேடங்களில் நடிக்கின்றனர். நடிகர் ஜீவா நடிப்பில் உருவாக்கியுள்ள பிளாக் படம் அக்டோபர் 11ஆம் தேதி வெளியாகும் என்று படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அறிமுக இயக்குனர் KG பாலசுப்ரமணி இயக்கியுள்ள இந்த படத்தில் நடிகை பிரியா பவானி சங்கர் கதாநாயகியாக நடித்துள்ளார். சிவகார்த்திகேயன் நடித்துள்ள அமரன் படத்தின் ஹே மின்னலே என்ற பாடல் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இப்பாடலை கார்த்திக் நேதா வரிகளில் ஸ்வேதா மோகன் மற்றும் ஹரிச்சரன் இணைந்து பாடியுள்ளனர். இப்படத்திற்கு GV பிரகாஷ்குமார் இசையமைத்துள்ளார்.
நடிகர் ஜெயம் ரவியின் 34வது படம் குறித்த அறிவிப்பு இன்று காலை 10:50 மணி அளவில் வெளியாகும் என படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். இப்படத்தை டாடா படத்தை இயக்கிய கணேஷ் கே பாபு இயக்க ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைக்க உள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வருகிறது. இந்திய கிரிக்கெட் வீரர் தீபக் சஹாரின் சகோதரியும் நடிகையுமான மால்தி சாகர் தமிழில் நடித்துள்ள அமுக்குட்டி என்ற ஆல்பம் பாடல் வெளியாகியுள்ளது. நலங்கிளி என்பவரது வரிகளில் KC பாலசரங்கன் என்பவர் பாடியுள்ள இப்பாடல் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. லப்பர் பந்து திரைப்படத்தை ஹிட்டாக்கிய ரசிகர்களுக்கு நடிகர் ஹரிஸ் கல்யாண் நன்றி தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் 20ஆம் தேதி வெளியான இப்படம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் வார இறுதியில் படத்துக்கு ஹவுஸ்ஃபுல் என்ற அளவில் புக்கிங் இருந்தது. நடிகர் விஜயின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் ஃபாலோவர்ஸ்களின் எண்ணிக்கை 1,20,00,000 கடந்திருக்கிறது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தனக்கென புது இன்ஸ்டாகிராம் பக்கத்தை தொடங்கிய விஜய் சில மணி நேரங்களிலேயே அதிவேகமாக 10 லட்சம் ஃபாலோவர்ஸ்களை பெற்றவர்கள் பட்டியலில் 3ஆம் இடத்தை பிடித்தார். நடிகர் ரஜினிகாந்த் உடல்நிலை குறித்து வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று கூலி திரைப்பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கேட்டுக் கொண்டார். சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர் ஆண்டவன் அருளால் நடிகர் ரஜினிகாந்த் நலமுடன் இருப்பதாக தெரிவித்தார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி கருடன் படம் வரையப்பட்ட மஞ்சள் நிற கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோயில் தங்க கொடிமரத்தில் சிறப்பு பூஜைகளுடன் ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அரசு சார்பில் ஏழுமலையானுக்கு பட்டு வஸ்திரத்தை சமர்ப்பணம் செய்தார். பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவிலில் நடைபெற்ற நவராத்திரி 2ஆம் நாள் நிகழ்வில் அம்மனுக்கு மீனாட்சி அலங்காரம் செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள பழமையான புனித பாத்திமா அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற திருவிழா கொடியேற்றத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆலயத்தின் 70ஆம் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட முதன்மை குரு குழந்தைசாமி கொடியேற்றி வைத்தார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் முதல் நாளில் மலையப்ப சுவாமியின் பெரிய சேஷ வாகன புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி பெரிய சேஷ வாகனத்தில் எழுந்தருளி மாட வீதிகளில் வலம் வந்தனர். புரட்டாசி மாத 3வது சனிக்கிழமையொட்டி அதிகாலையிலேயே திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் கால் கடுக்க காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். கோவில் நடை திறந்தபோது கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்ட பக்தர்கள் உள்ளே முண்டி அடித்தபடி சென்றனர். இந்தியாவில் மேலும் 4 புதிய ஷோரூம்களை திறப்பதற்கு ஆப்பிள் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. iPhone 16 Pro, iPhone 16 Pro Max தொடர் வரிசையில் உற்பத்தியை பெருக்கி விற்பனையை அதிகப்படுத்தும் நோக்கத்தில் பெங்களூரு, புனே, டெல்லி மற்றும் மும்பையில் புதிய ஷோரூம்களை திறக்க ஆப்பிள் முடிவு செய்துள்ளது. அக்னி 3 5G ஸ்மார்ட் போனை இந்தியாவில் லாவா நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. இந்த ஸ்மார்ட் போனின் பின்புறம் 2வது ஸ்கிரீன் வழங்கப்பட்டுள்ளது. இதில் பயனர்கள் அழைப்பு விவரங்கள், நோட்டிபிகேஷன், மியூசிக் பிளேயர் மற்றும் பல சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதன் ஆரம்ப விலை 20,999 ரூபாய் ஆகும். சுசுகி நிறுவனம் தனது GSX 8R மாடல் பைக்கை இந்தியாவில் 9,25,000 என்ற விலையில் அறிமுகம் செய்துள்ளது. இது 800cc வேரியண்டில் வெளியாகும் 3வது பைக் ஆகும். லிக்விட் கூல் ட்வின் சிலிண்டர் என்ஜின் மற்றும் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸுடன் வரும் இந்த பைக் 3 நிறங்களில் விற்பனைக்கு கிடைக்கிறது. BMW M4 CS கார் 1,89,00,000 ரூபாய் விலைக்கு இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த கார் M4 மாடலின் அப்டேட் வெர்ஷன் ஆகும். அதிகபட்சமாக மணிக்கு 303 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இந்த கார் 0 இருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தை வெறும் 3.4 வினாடிகளில் எட்டிவிடும்.